கூகுள் வந்து பிக்சல் 11 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வீடியோவில் கூகுளோட பிக்சல் 11, பிக்சல் 11 ப்ரோ மற்றும் பிக்சல் 11 ப்ரோ எக்ஸலில் என்ன விஷயங்கள் இருக்குது, மேலும் போன ஜென்ரேஷன் பிக்சல் 10 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. மோட அந்த பிக்சலோட 11 ப்ரோ சீரிஸ், அதாவது 11 ப்ரோ மற்றும் 11 ப்ரோ எக்ஸல் என்ன விஷயங்கள் வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிக்சல் 11 என்ன விஷயங்கள் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது பில் கோட்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த பிக்சலோட 11 ப்ரோ சீரிஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து சைடில் அலுமினியம் ஃப்ரேமில் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் நமக்கு கார்னிங் கோல்டா கிளாஸோட பிட்டஸ் 2 கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பில்டு இதில் கிடைக்கி. இது போ IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு மழைக்காலங்களில் ஃபோனை வெளியே கொண்டு போனால் பிரச்சனை இருக்காது. ஸோ பில் குவாலிட்டி நல்லாவே இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அடுத்தாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த கூகுளோட பிக்சல் ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6.3 இன்ச்க்கான 1.5K LTPO AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதே பிக்சலோட 11 ப்ரோ எக்ஸல் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு 6.8 இன்ச்சுக்கான QHD+ ரேஷியோ உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ரெண்டுலேயுமே LTPO பேனல் கொடுத்த காரணத்தில் 1லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற கண்டென்ட்டுக்கு ஏற்றாப்புல ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். இது போல் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் பார்க்கும்போது நமக்கு 2400 நிட்ஸ் வந்து இந்த HDR மோட்லையும், அதே 3600 நிட்ஸ் வந்து நமக்கு பீக் பிரைட்னஸும் கிடைக்குது. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, போன ஜென்ரேஷனில் உள்ள பிக்சல் 11 ப்ரோ சீரிஸில் வந்து 3300 நிட்ஸ் வரையும் தான் பிரைட்னஸ் கிடைச்சிச்சு. இதோட கூட ஒரு 300 நிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. மற்றபடி டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு கார்னிங் கோல்டா கிளாஸோட பிட்டஸ் 2 கிளாஸ் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இந்த டிஸ்பிளேக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தராங்க. அதுவும் அல்ட்ராசோனிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக வருது. ஸோ டிஸ்பிளே ஒரு தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொன்னது கேட்டிங்கன்னா நமக்கு வந்து எல்லா விதமான HDR கண்டென்ட்ஸ் பார்க்கறதுக்கும் சரி, மீடியா கன்செப்ஷனுக்கும் சரி, கேமிங்க்கும் இது நல்லாவே இருக்கும். அடுத்தாக இதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த தடவை கூகுளோட அந்த பிக்சல் 11 சீரிஸில் நமக்கு டென்சரோட G6 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இது டைட்டனோட M3 அப்படிங்கிற சிப்போட இன்டெகிரேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த டைட்டன் சிப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுளோட செக்யூரிட்டி சிப்பாக இருக்குது. மேலும் இந்த டென்சரோட G6 ப்ராசஸரை பற்றி பேசணும்னு கேட்டிங்கன்னா, போன ஜென்ரேஷன் G5 ப்ராசஸர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ரேங்க் 35,000 கிடைக்குது. ஸோ இந்த தடவை வந்து இந்த G6 அதோட கண்டிப்பாக வந்து பெர்ஃபார்மன்ஸில் வந்து டாப்பாக இருக்கும். ஸோ ரேங்கிங் ஒரு வேலை தெரிஞ்சிச்சுன்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். மற்றபடியே கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸில் அப்கிரேட் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் சரி நமக்கு வந்து ஹெவியான கேம்ஸ், ஆப்ஸ், மல்டி டாஸ்கிங் எல்லாமே கண்டிப்பாக இதில் ரன் பண்ணலாம். குறிப்பாக கூகுள் வந்து இந்த சிப்புக்கு பற்றி என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, டென்சார் G5 கம்பேர் பண்ணி போது இது வந்து 25% அதோட ஃபாஸ்ட்டாக ப்ரௌசிங் பண்ண முடியும் சொல்கிறாங்க. அதுபோல் அந்த ஆப் லான்ச்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15% டென்சார் G5 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த ப்ராசஸிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட முந்தைய விட ஃபாஸ்ட்டான 50% வேகமான TPU கொடுக்குறா சொல்கிறாங்க. போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது 3.5% அதை விட ஃபாஸ்ட்டான ப்ராசஸிங். அது மட்டும் பவருமே வந்து ஒரு 3.5% வந்து போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது கம்மியான பவர் எடுக்கும் சொல்கிறாங்க. இது இப்போ இந்த சிப்பில் வந்து நமக்கு ஜெமினியோட நேனோ வந்து தானாலே ஆன் டிவைஸ்லேயே ரன் ஆகும் சொல்கிறாங்க, எந்த ஒரு இன்டர்நெட்டும் இல்லாமல். ஸோ இதே மாதிரியே ஒரு புது ஜென்ரேஷன் சிப் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நமக்கு வந்து ரேம் LPDDR 5 RAM தராங்க. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஸ்டோரேஜ் போனதில் 120 GB வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த டேரக்டாக 256 ஆரம்பிக்குது. இது போக நமக்கு இந்த ஃபோனில் Android 17 OS ரன் ஆகுது. அப்டேட்ஸை பற்றி சொல்ல வேண்டாம், பிக்சல் நல்லா கொடுப்பாங்க. இது போக டுவல் சிம் சப்போர்ட் இருக்குது. அதாவது ஒரு ஃபிசிக்கல் சிம்மும் ஒரு eSIM சப்போர்ட்டும் தராங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமராஸை பற்றி பார்க்கலாம். பிக்சல்னாலே ஃபோனோட கேமராஸ் தான். அப்படி பார்க்க மொதல் கேமரா 50 மோசக்கான கேமரா தராங்க. இது வந்து ஒரு 1/3 இன்ச்சுக்கான சென்சராக வருது. f1.68 ஆப்பர்ச்சரில் இயங்குது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் இருக்குது. இது போய் LDF சப்போர்ட்டும் தராங்க. போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு புது சென்சர் கொடுத்தனால இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டான நமக்கு ஃபோட்டோஸ்லாம் இது கிடைக்கும் சொல்கிறாங்க. மற்றபடி ரெண்டாவதாக ஒரு 48 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமரா கொடுக்குறாங்க. இது மூலமாக 123 டிகிரி வரையும் அல்ட்ராவைட் சென்சர் எடுக்கலாம். இது ஒரு 1/2.55 இன்ச்சுக்கான சென்சராக வருது. f1.7 ஆப்பர்ச்சரில் தராங்க. மற்றபடி இதே கேமராவில் மேக்ரோ மோட் ஷாட்ஸும் எடுக்கலாம். மூணாவதாக ஒரு 48 மெகாபிக்சலுக்கான 5x டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. இது ஒரு 1/1.95 இன்ச்சுக்கான சென்சராக வருது. f2.8 ஆப்பர்ச்சரில் தராங்க. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் இருக்குது. இது 100x வரையும் ப்ரோரஸ் ஜூம் சப்போர்ட்டும் தராங்க. மேலும் நமக்கு பிரைமரி கேமராலாம் பார்த்தீங்கன்னா 10 பிட்கான HDR வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் தராங்க. அதுவும் சினிமேட்டிக் பிளரோட நமக்கு வந்து வீடியோஸ்லாம் எடுக்கலாம். குறிப்பாக சொன்னாங்க 8K குவாலிட்டியில் நமக்கு வந்து 24 அல்லது 30 ஃப்ரேம் per second வரை வீடியோஸ் எடுக்கலாம் சொல்கிறாங்க. அதே 4K வீடியோலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 ஃப்ரேம் per second வரையும் நமக்கு வீடியோஸ் வந்து எடுக்கலாம். இது போய் இந்த டெலிஃபோட்டோ கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 30% அதை விட நமக்கு லைட்டோட சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுபோல் இந்த நைட் சைட் கேப்சர், அதாவது நைட் டைமில் எடுக்கிற ஃபோட்டோஸ் முந்தைய காட்டிலும் 4.5 மடங்கு நமக்கு இம்ப்ரூவ்டான ஃபோட்டோஸ் எடுக்கும்னு சொல்கிறாங்க. அதே செல்ஃபி கேமரா பற்றி பேசும்போது ஃப்ரண்ட் சைடில் ஒரு 43 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. 103 டிகிரி வரையும் வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் எடுக்கலாம். மேலும் செல்ஃபி கேமராலுமே நமக்கு 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம் per second வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். இது மாதிரி சூப்பரான கேமராஸ் இந்த பிக்சலோட ப்ரோ சீரிஸில் கொடுத்துருக்காங்க. ஆடியோ சப்போர்ட் நமக்கு இதில் வந்து டைப் C ஆடியோ தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டோட வருது. அதே நெட்வொர்க்னு பார்க்கும்போது நமக்கு
நமக்கு 5G சப்போர்ட், 4G VoLTE, Wi-Fi 7, ப்ளூடூத்தோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த 6 LE வெர்ஷனாக வருது. டியூல் பேண்ட் GNSS GPS நேவிக் NFC சப்போர்ட்டும் இருக்குது. அப்போ அந்த டைப் சி வெர்ஷன் பார்த்தீங்கன்னா USB டைப் சி 3.2 போர்ட்டாக இருக்குது. அடுத்த பேட்டரிஸை பற்றி பேசுவோம். இந்த பிக்சலோட 11 ப்ரோவில் நமக்கு வந்து ஒரு 4850 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதே பிக்சலோட 11 ப்ரோ எக்ஸல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 5115 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த பிக்சலோட 11 ப்ரோவில் 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. அதே பிக்சலோட 11 ப்ரோ எக்ஸல் எடுத்துட்டிங்கன்னா அதில் 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. மற்றபடி ரெண்டு ஃபோன்லையும் நமக்கு 25 வாட்டில் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் தராங்க. இதில் வேடிக்கையான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த பிக்சலோட 11 ப்ரோ சீரிஸில் பேட்டரிஸை போன ஜென்ரேஷன் பிக்சல் 10 கம்பேர் பண்ணி போகும் கொஞ்சம் இந்த mAh வந்து குறைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. பிக்சலோட 11 ப்ரோவில் ஒரு 20 mAh, அதே பிக்சலோட 11 ப்ரோ எக்ஸலில் ஒரு 85 mAh பேட்டரியும் கொஞ்சம் கம்மியான கெப்பாசிட்டி கொடுக்குறா சொல்கிறாங்க. மற்றபடி சிலிக்கான் கார்பன் பேட்டரி மாதிரி டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க சொல்லி எதிர்பார்க்கலாம். ஆனால் டென்சிட்டி அதிகமாக ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த சைஸை குறைச்சாலும் நமக்கு வந்து கூட கொஞ்சம் பெட்டரான பேட்டரி லைஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் இந்த லேட்டஸ்டான டென்சரோட G6 சிப்செட் வந்து பேட்டரி கூட கொஞ்சம் கொடுக்கும் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து பேட்டரியோட எஃபிஷியன்சி கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிக்சலோட 11 ப்ரோ சீரிஸில் உள்ள ஸ்மார்ட் ஃபோனோட பிரைசிங் எப்படி ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அடுத்த பிக்சலோட 11 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன்லேயும் வழக்கம் போல நமக்கு பிக்சல் 11 ப்ரோவில் இருந்த மாதிரியே சைடில் வந்து மெட்டல் ஃப்ரேமும் பேக் சைடில் விக்டர்ஸ் 2 கிளாஸும் கொடுக்குறாங்க. அது போக நமக்கு IP68 ரேட்டிங் வருது. அதுமாதிரி டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.3 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஆனால் இது LTPO பேனல் கிடையாது. நமக்கு பிக்சல் 11 ப்ரோ சீரிஸ் LTPO பேனல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் வந்து நமக்கு வந்து வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட், அதாவது 60, 120 அப்படிங்கிற மாதிரி 2 லெவல்ஸில் மட்டும் இந்த ரெஃப்ரெஷ் ரேட் மாறிடும். மற்றபடி பிரைட்னஸும் பார்க்கும்போது HDR மோடில் 2000 நிட்ஸும் பிக் பிரைட்னஸாக 3000 நிட்ஸ் வரையும் போகுது. மற்றபடி ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு கார்னியம் கோலா கிளாஸோட விக்டர்ஸ் 2 கிளாஸ் கொடுக்குறாங்க. இது போக அல்ட்ராசோனிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தராங்க. ஸோ டிஸ்பிளே வழக்கம் போல் நமக்கு 11 சீரிஸில் வந்து ப்ரோ சீரிஸை கம்பேர் பண்ணி பார்க்கும் கொஞ்சம் டவுன் கிரேடான டிஸ்பிளே மாதிரி தான் கொடுக்குறாங்க. இது போக பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு டென்சரோட G6 சிப்செட், அதாவது 11 ப்ரோ சீரிஸை கொடுத்த அதே சிப்செட் தான் கொடுக்குறாங்க. இது போக ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் நீங்கள் பார்க்கலாம். இதுலேயுமே 120 GB வெர்ஷன்லேருந்து கட் பண்ணிட்டாங்க. டேரக்டாக 2 GB ஆரம்பிக்குது. ஃபோனோட வயசும் Android 17 வயசில் வரனாகுது. அதே மாதிரி டுவல் சிம் சப்போர்ட், அதாவது ஒரு ஃபிசிக்கல் சிம்மும் ஒரு சிம் சப்போர்ட்டும் இருக்குது. அடுத்த கேமராஸை பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைட் 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 48 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா தராங்க. இது ஒரு 1/1.56 இன்ச்க்கான சென்சராக வருது. f1.7 ஆப்பர்ச்சரில் தராங்க. ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்குது. LDF சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது பிக்சலோட 11 ப்ரோ சீரிஸில் பார்த்தா மொதல் கேமரா அதே கேமரா தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரெண்டாவது கேமரா பார்த்துட்டிங்கன்னா டவுன் கிரேட் தான். அதுபடி பார்க்கும்போது 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமரா கொடுக்குறாங்க. இது ஒரு 1/3.1 இன்ச்க்கான சென்சராக வருது. f2.2 ஆப்பர்ச்சரில் தராங்க. மற்றபடி மூணாவதாக ஒரு 10.8 மெகாபிக்சலுக்கான ஒரு 5x டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. இந்த சென்சரோட சைஸை பொறுத்தவரையும் 1/3.2 இன்ச்க்கான சென்சராக வருது. ஸோ பிக்சலோட 11 ப்ரோ சீரிஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கேமரா கொஞ்சம் டவுன் கிரேட் தான். மற்றபடி இந்த கேமரா நமக்கு வந்து 10 பிட்க்கான இந்த HDR வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. அதுவும் சினிமாட்டிக் பிளரோட. அதே மாதிரி வீடியோ ரெக்கார்டிங் பார்க்கும்போது கூட நமக்கு 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம் பர்சன்ட் வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். இது போக வந்து 20x வரையும் சூப்பர் ஜூம் சப்போர்ட்டும் தராங்க. மற்றபடி செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் 10.5 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே வந்து டவுன் கிரேட் தான். அதில் நமக்கு 14 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்தாங்க. இதில் வந்து 10.5 மெகாபிக்சல் கேமராவா அப்படியே டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 1/3 இன்ச்க்கான சென்சராக வருது. 95 டிகிரிஸ் வரையும் வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் எடுக்கலாம். f2.2 ஆப்பர்ச்சர் தராங்க. மற்றபடி 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம் பர்சன்ட் வரையும் கேப்சர் பண்ண முடியும். அதுவே ஆடியோஸை பொறுத்தவரை இதுலேயுமே USB டைப் சி எடுத்துறாங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. நெட்வொர்க்ஸ் ஏற்கனவே பிக்சல் 11 ப்ரோவில் பார்த்த மாதிரி அதே நெட்வொர்க் சப்போர்ட் இதுலேயுமே கொடுக்குறாங்க. அதே பேட்டரிஸை பற்றி பேசும்போது இந்த பிக்சல் 11ல் ஒரு 4985 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதில் வந்து 30 வாட்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இது போக 20 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் தராங்க. கடைசியாக இந்த பிக்சல் 11ஓட பிரைசிங் எப்படி ஸ்க்ரீனில் பார்க்கலாம். போன ஜென்ரேஷன் பிக்சல் 10 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஸ்பிளே வந்து அதே டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. என்ன இந்த சிப்பு வந்து நமக்கு டென்சர் G6 சிப்ஸாக அப்கிரேட் ஆயிருக்கு. இது போக ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் வெர்ஷன் 2-6 ஆரம்பிக்காங்க. மற்றபடி வயர்லெஸ் சார்ஜிங் வந்து 15 வாட்லேருந்து 25 வாட்டாக அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஒரு 10 வாட் வந்து குடிக்கு. ஸோ இதே மாதிரி குட்டி சேஞ்சஸோட இந்த பிக்சல் 11 சீரிஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது நமக்கு வந்து பிக்சல் 11 ப்ரோவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பிக்சல் 11 வந்து ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து ஒரு குட்டி பிக்சல் ஒரு நல்ல ஒரு ஃபோனாக தான் வருது. பெர்ஃபார்மன்ஸில் பெரிய அளவில் வித்தியாசம் இருக்காது. மற்றபடி இந்த டெலிஃபோட்டோ அல்ட்ரா வைடில் மட்டும் தான் பெரிய லெவலில் இந்த ரெண்டு ஃபோன்லேயும் வந்து மார்ஜினல் டிஃபரன்ஸ் வந்து அவங்க நோட் பண்ணுவீங்க. அதுபோல் டிஸ்பிளேயும் சொல்லலாம். குட்டி அது இந்த ரெஃப்ரெஷ் ரேட் மாதிரியான 1-2 விஷயங்கள் டவுன்கிரேட் பண்ணிப்பாங்க. இந்த பிக்சல் 11 ப்ரோ சீரிஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த பிக்சல் 11 சீரிஸில். ஸோ நீங்கள் இந்த பிக்சல் 11 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. இது வந்து பிக்சல் 11 சீரிஸில் ஃபோல்டு ஃபோனும் இருக்குது. அதை பற்றி இன்னொரு வீடியோ சொல்கிறேன். ஸோ நான் டெக் தமிழுக்காக மற்றொரு சிந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.